ஏன்டா கையை எடுத்துட்ட? போடு, நல்லா போடு. அந்த கன்றாவை தான் ஏற்கனவே பார்த்தாச்சே. முதலாளிக்கு மாமி மேல ஆசை, மாமிக்கு வேலைக்கார மேல ஆசையா? முதலாளிட்ட சொல்லி உன் சீட்டை கிழிக்கிறேன். ஏற்கனவே ஜானகி வீட்டு விட்டு துரத்தியாச்சு. ஆமா, இனிமே வரமாட்டா. பாண்டியன்ட்ட போயாச்சு. மாமி மாமி எங்க போறீங்க? முதலாளிட்ட சொல்லி உன்னை சீட்டை கிழிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போக முடியும். ஆமா, இரும்பு பிடி. ஐயோ ஐயோ ஐயோ, நீ பொம்மனாட்டியா ஆமனாட்டி அடிக்கிறிய? ஐயோ மிதிக்கிறா. ஐயோ பாய் பாக்கி நீங்க பார்த்து finish பண்ணிடுங்க. तू छोड़ मामा ही देख ले तू। ओए माटने आ गया। இப்படி போய் அடிக்கிற காதுல பூதுக்க வையும். பாச்சா பொம்மனாட்டிங்களா போய் பாப்பே நீ. சாவி கேட்கும் போது சொன்னாங்க யாரோ வந்திருக்காங்கன்னு. நீங்க தானா? நீ? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் பாண்டியனோட டான்ஸ் ஆடுறவ. அப்ப இந்த துணி எல்லாம் உன்னோடது தானா? இதெல்லாம் என்னோடது இல்ல, அவங்களோடது. அவங்கன்னா? சண்முகி. சண்முகியா? ஆமா, டெய்லி ராத்திரி வருவாங்களே. எது? டெய்லி ராத்திரில வருவாளா? ஈஸ்வரா, எனக்கு தெரியாதுப்பா. பாண்டியன் தான் சொல்வாரு அவங்க ராத்திரில வருவாங்கன்னு. நான் பகல்ல தான் வருவேன். என்னது? நீ பகல்ல, சண்முகி ராத்திரிலையா? என்னங்க நீங்க சண்முகி வரது போறதுல என்கிட்ட கேக்குறீங்க? சண்முகிய பாண்டியன் வச்சிருக்காரு, அது சமையலுக்காக வச்சிருக்காரு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சமையக்காரி துணி மேல ஏன் இப்படி எரிஞ்சு கிடக்கு? அவுத்து போட்டுட்டு அப்படின்னு சமையல். இது பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, கரெக்ட், தப்புதான். எல்லாமே தப்புதான். என்ன சுத்தி எல்லாமே தப்புதான். நான் புரிஞ்சிட்டத லேட். இனிமே எல்லாமே பாண்டி தான் நினைச்சிட்டு வந்தேன். இல்ல, அப்பாவும் சரியில்லை, புருஷனும் சரியில்லை. நான் பாரு, இனிமே நான் வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? இது பாருங்க, அவர் வந்து கேட்டு நான் என்ன சொல்லட்டும்? சொல்லு, பாண்டி கிட்ட சொல்லு. நான் மொத்தமா போயிட்டேன்னு சொல்லு. இது பாருங்க, விபரீதமா எந்த முடிவு எடுத்துறாதீங்க. பாண்டி வரட்டுமே. பாண்டி? போடி மேல மேல போடினா. பாண்டியா பாண்டி? விபரீதம். இனிமே விபரீதமா நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1 minute please. ஜானகி, ஜானகி. பாண்டியன், பாண்டியன். ஜானகி எங்க? பாண்டியன் எங்க? பாண்டியன் போயாச்சு. இப்பதானே குரல் கேட்டது. ஐயோ, நான் தான் போச்சேன். ஜானகி எங்க? இப்பதான் வந்துட்டு போனாங்க. எங்க போனா? தற்கொலை பண்ணிக்க. ஐயோ, ஏன்? சாவறதுக்கு. ஐயோ சாரி, உங்களுக்கும் பாண்டியனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தப்பா நினைச்சு போயிட்டாங்க. ஐயோ, இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த தொடர்போட உண்மையை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அடி பாவி, ஜானகி சொன்னது கரெக்ட் தான். அப்போ நீ குலுக்கி குலுக்கி நடக்கும் போதே நினைச்ச, அவளுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம இப்படி பண்ணிட்டியடி பாவி. அட போங்கடா. ஏய் இருடி. இருடா, இருடி. நீ இருடி. உனக்கும் பாண்டியனுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு போடி. ஐயோ, அது முதல்ல இருந்து சொல்லணும். கையை விடு. டி மாமி, ஏய் நில்லடி. என்ன ஓட்ட ஓடுறா? ஜம்ப். ஏய் நில்.
எதுக்கா சாவணும்? நான் யார் தெரியுமா? தெரியும், பயங்கர லோலாயி. உனக்கு 1008 பாய் ஃப்ரெண்ட்ஸ். சிச்சி. ஏய், நான் யாருன்னு தெரியாம பேசாத. தெரியும், பல குரல் மன்னி. நீ எந்த குரல்ல கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். ஏய், இங்க பாரு. வேணாம் மாமி, சொன்ன கேளு. ஐயோ, வேணாம். பாரு. ஐயே, என்னாச்சு மாமி? நான் மாமி இல்ல, உன் மாமன் பாண்டியன். ஐயோ, அதே வந்துட்டு. அதே கைரேகை. ஐயோ பாட்டி, நெஞ்சில முடியலையா? கண்டுபிடிக்க முடியல, என்ன மன்னிச்சிரு. என்ன மறுபடியும் தண்ணிக்குள்ள போற? உங்க காலை தேடிட்டு போனேன். கால் தானே நான் தரேன், நீ எதுக்கு தண்ணி? என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சுங்க பாட்டி. நாம இப்படியே இருந்தலாம் பாட்டி. இல்ல வேணாமா, ஜுரம் வரும், ஜலதோஷம் பிடிக்கும். என்ன பாட்டி ஜோக் அடிக்கிறேன்? வாங்க அப்பா கிட்ட போய் நீங்க தான் பாடின்னு சொல்லலாம் வாங்க. ஐயோ, இப்பதான் அவர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்திருக்காரு. நான் தான் சண்முகி வேஷம் போட்டு அவரை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா வெறுப்பு தான் மிஞ்சம். சண்முகியை கொன்னுடலாம். ஐயோ, என்ன பேசுறேன்? நான் என்ன பாண்டியனே கொல்ல சொன்னேன்? சண்முகி இடுப்பளவு தண்ணியில உன்னை காப்பாத்தும் போது உயிர் தியாகம் பண்ணி ஆத்துல போயிட்டாங்க. ஆத்துல இல்ல, ஊட்ல. ஐயோ, இது ஆத்துல தான். ஆமால, பாடி எங்கன்னு கேட்டா இது ஒண்ணு இருக்கே, ஆத்துல போயிருச்சுன்னு சொல்லலாம். சீ, போங்க. ஐயோ. ஜானகி, செல்லம்மா உனக்கு பிறவி கொடுத்தா, ஆனால் சண்முகி உனக்கு மறுபிறவியே கொடுத்துட்டா. புண்ணியவதி, வந்த காரியம் முடிஞ்சதுன்னு போய் சேர்ந்துட்டா. சண்முகி, கட்டின புருஷனுக்கு இல்லாம போட்டேன், காத்திருந்த ஐயருக்கு இல்லாம போட்டேன், நேத்து வந்த எனக்கு இல்லாம போட்டியே. வருஷா வருஷம் தவசத்துக்கு கூடுவீங்களா? என்னையா எல்லாரும் சண்முகி சண்முகின்னு அழுவுறீங்க? சண்முகி எங்கேயும் போயில்லையா, இங்கே தான் இருக்கிறா. நான் கட்டி மனசு வச்சேன்னா இது அவர் சொன்னதை நீங்க யாரும் ஃபுல்லா புரிஞ்சிக்கல. ஓகே, அதாவது சண்முகி எங்கேயும் போயிடல, நம்ம மனசுலயே தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அது தெரியாத சைடு, இது அது தெரிஞ்ச சைடு. அதானே நீங்க சொன்னதோட ஃபுல் அர்த்தம்? ஆமா தானே? ஃபுல்லுன்னா ஆமா. ஏமா அர்த்தம் இல்லாம கேக்கே பிக்கேன் சிரிக்கிற? எனக்கே சொல்றியா நீ? మిస్టర్ తెనాలి సోమన్, మీరు తెలుగండి? உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் சொல்லிருக்காரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன பயம்? ஆர் யூ கம்ஃபர்டபுள்? கம் ஆன். ஓகே. டு யூ ஹேவ் எனி லாங்குவேஜ் ப்ராப்ளம்? நீங்க எந்த லாங்குவேஜில் வேணா பேசுங்க. ஐ நோ 5 லாங்குவேஜஸ். சொல்லுங்க, எந்த லாங்குவேஜில் பேச போறீங்க? தமிழ். ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன பயம்? தைரியத்துக்காக வச்சிருக்கீங்களா? குட். எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிட, எனக்கு எல்லாம் பயமயம். சாரி. காலா உன்னை காலால் உதப்பன் என்று காலமான பாரதி சொன்னவர். காலனை காலால் உதைச்சால் காலில் அடிபடும் என்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கதை பயம் எனக்கு, வீமன்ற கதைக்கும் பயம், அணுவென்ற கதைக்கும் பயம், உதைக்கும் பயம், சிதைக்கும் பயம், கதவு பயம் எனக்கு. கொஞ்சம் திறந்த கதவும் பயம், முழுசா மூடின கதவும் பயம், பூட்டுப்பட்ட கதை வேண்டாலும் பயம், பேர்ந்து திறக்க இல்லாமல் மாட்டுப்பட்ட கதை வேண்டால் திறந்தே சொல்லுறேன். மெத்த பயம் எனக்கு, காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, கூடு பயம் எனக்கு, குளம் பயம் எனக்கு, நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூச்செண்டு கண்டாலும் பயம் எனக்கு, செண்டுக்குள்ளால இருக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு, கடிக்கிற நாயும் பூனையும் பூனைதென்ற எலியும் பயம் எனக்கு, வெடிச்சு சிதற செல்லும் செல்லுக்கா பதுங்கிற பங்கரும் பயம் எனக்கு, பங்கருக்குள்ள இருக்கிற பாம்பும் பூரானும் கடிக்குமோ என்ற பயம் எனக்கு. நன்றி. சனக்கூட்டம் பயம் எனக்கு, தனிமை பயம் எனக்கு, தொங்க பயம், தாவ பயம், இந்த காசு பயம், மாசு பயம், தூசு பயம், தும்மல் பயம், அழுக்கு பயம், குளிக்க பயம், ஆடை பயம், அது இல்லை என்றாலும் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர். இங்கிலீஷும் பயம் எனக்கு. xenophobia, aerophobia, zoophobia, apiophobia, ornithophobia, hemophobia, zephyrophobia, tapophobia, psychrophobia, claustrophobia ன்னு பல போபியாக்கள் ஆங்கிலத்தில் உண்டு என்று சொல்லுவேன். எல்லா போபியாவும் உனக்கு உண்டடா. கடவுள் தான் உன்னை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி டாக்டர் பஞ்சபூதம் என்ன சாமியிட்ட அனுப்பினவர். அங்க போனால் ஜெபிக்க பயம், சபிக்க பயம், எடுக்க பயம், கொடுக்க பயம், சுகிக்க பயம், சகிக்க பயம், எதையும் உயரத்தில் வச்சு அடுக்க பயம், ஆரின் கோவிச்சு அடிக்க பயம், அண்டை மனுஷரை அணுக பயம், அணுகிய மனுஷரை இழக்க பயம், உறவு பயம், துறவு பயம், இரவு பயம், விடிவும் பயம், புதையும் பார்க்க ஏனோ பயம், மதியம் தூங்கி எழுந்தாலும் பயம், சோக பயம், வேக பயம், ரோக பயம், ரோக பயம், போக பயம், பாரதும் பயம், பாழ பயம், சாகவும் பயம், கன நேரம் இப்படி கதைச்சால் நான் வறண்டு போகுமோ என்ற தாக பயம். தண்ணி தருவியலே? இல்ல, இதுலயே குடிக்கிறேன். டாக்டர் எச்சில் என்றாலும் மதிந்துதானே. நீங்க என்ன தமிழ் இப்படி பேசுறீங்க? முழுகிட்டு 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 சொல்லுங்க. எங்கள் இந்த தமிழ் யார் சரியா தமிழ் கதைக்கணும்? பாரியை விழுங்கி மீதியல்லோ வாந்தி எடுக்கணும். என்னது? என்றாலும் டாக்டர் இந்த தமிழ் நல்ல படிவான தமிழ் தான், நல்ல தெய்வீக தமிழ். இவ்வளவு விஷயத்துக்கு பயப்படுறீங்களே,
ஆக்சுவலா இந்த பயம் உங்களுக்கு எப்போ இருந்து ஆரம்பிச்சது? அது நினைக்கத்தான் பயமா கிடக்குது டாக்டர். எதுக்கு நினைக்கிறீங்க? நினைச்சு பார்க்காம சொல்லுங்க. ம்? நினைக்காம சொன்னாலும் அழுது போடுவேன். அழக்கூடாது, அழாம சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். சிரிச்சுக்கொண்டோ? ம். அது மெத்த கடினம்தான், என்றாலும் முயற்சி செய்து பார்க்கிறேன். சின்னன்ல எல்லாரும் இந்த தைரியமான பிள்ளை என்றுதான் சொல்லுவேன். நானும் அப்படித்தான் இருந்தேன். அந்த நாளில் எங்கட ஊர்ல ஒரு கலவரம் வந்தது. என்ன கலவரம் என்று அன்றைக்கு எனக்கு விளங்க இல்லை, இன்னும் விளங்க இல்லை. திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரையை பிச்சு கொண்டு வீட்டுக்குள்ள நெருப்பு துண்டங்கள் மாறி வந்து விழுந்தது. செல்லடிக்கிறாங்கள் என்று கூவிக்கொண்டு அம்மாவும் அப்பாவும் என்ற கையை பிடிச்சு கொண்டு வீட்டுக்கு வெளியில வாஞ்சவங்க. அப்ப ஒரு நெருப்பு துண்டு அப்பாவின் காலில வந்து பட்டு கால் துண்டாடி போட்டு ஒற்றே அர்த்தம். அம்மா குளறி அழுது கொண்டு புடவை தலைப்பை எடுத்து காலில கட்டு போட்டவர். சொல்லுங்க. அந்த நேரம் பார்த்து இஜும்பு தொப்பியும் கையில துப்பாக்கியுமாக 4-5 பேர் அங்க வந்தவங்க. ஊர்ல எல்லாரும் என்ற அம்மாவை நல்ல வடிவான மனுஷி என்றுதான் சொல்லுவினம். அது உண்மைதான். அந்த வடிவை பிழையான எண்ணத்தோட அந்த இஜும்பு தொப்பிக்காரங்கள் பார்த்துட்டவங்க. குற்றுவிதா கிடந்த என்ற அப்பாவை வெடி வச்சு கொண்டு போட்டு அம்மாவை கதறு பற்றைக்குள்ள இழுத்து கொண்டு போனவங்க. நான் சின்ன வெடியம் தானே, கையில் இடச்ச காலி எல்லாம் எடுத்து அவங்கள மேலே எரிஞ்சனான். அதுல ஒருத்தன் என்ன முடிய பிடிச்சு தூக்கிங்க எறிஞ்சவன் தலைகல்லில் போதும் போட்டு நினைவிழந்து போன நான் கண்ணை திறந்து வாக்க வடிவான என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவிரி கோலமா பிரம பிடிச்சது போல இருந்தவன். ஒரு மடியில் நான், இன்னொரு மடியில இறந்து போனேன் என்ற அப்பா. நான் என்று அழுத நான் அம்மா அழ இல்லை, என்னையும் அழ வேண்டாம் என்று சொன்னவன். இந்த வரடா, இனி நீதான ஒரே ஆண் பிள்ளை, தைரியமாக இருக்க வேணும், இனி பயப்படக்கூடாது என்று சொன்ன அந்த நிமிஷம் முதல் எதை கண்டாலும் பயம் டாக்டர். அழாமல் சிரிச்சு கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். அழுது போட்டேன், சாரி. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையில அம்மாவும் போட்டார். கூல் டவுன். இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்ட எப்படி? சோ மிஸ்டர் தென்னாலி, அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து தான் உங்களுக்கு இந்த பயம் ஆரம்பிச்சது. am I right? ஓமம். எப்படி கண்டுபிடிச்சீர்கள் டாக்டர்? that is psychiatry. ஓமம். எல்லாரும் தலையில கல்லு மோதப்பட்டதுனால தான் எனக்கு விசர் பிடிச்சது என்று what? பைத்தியம் என்று சொல்லுவனம். மோதப்பட்டது தலையல்ல, மனசு. yes, you are right. உங்க உடம்புக்கு எதுவுமே இல்லை, மனசுக்கு தான் ஏதோ ஒரு சின்ன கவலை, that's all. அந்த கவலை போறதுக்கு ஏதாவது மருந்து வில்லைகள் தருவீங்களே? இதுக்கு மருந்து இல்லை, இதுக்கு practical. I will give you some practical treatment, okay? மருந்து வேண்டாமே? absolutely no. அப்ப டாக்டர் பஞ்சபூதம் கொடுத்த மருந்து வில்லை இல்ல? டாக்டர் பஞ்சபூதம் கொடுத்த மருந்து இல்லை, அப்படியே குப்பையில அதில் அந்த பொட்டியில வச்சிருக்கியா? எடு, just take it out. எடு. 16 பெற்று பெருவாழ்வு. வாட்? இல்ல பிழையா போட்டு. இது என்ன? அம்மா இறந்ததுக்கு பின்னால் அவன் நினைப்பு வரைக்க இதை கட்டி பிடிச்சு கொண்டுதான் தூங்குவேன். ஓகே, மாத்திரை இல்ல, மொத்தமா அதில் போடு. இனிமே நான் தான் உனக்கு டாக்டர். டாக்டர் பஞ்சபூதன் சாப்டர் இன்னியோட க்ளோஸ். மிஸ்டர் தென்னாலி, இதுக்கெல்லாம் போய் உணர்ச்சி வசப்பட்ட அப்படி இன்னும் ஏதாவது பெட்டிக்குள்ள வச்சிருக்கியா? என்னது அப்பாவோட வேஷ்டியா? இல்ல விரல். அப்பாவோட விரல? என்ற கட்ட விரல். ஒன்ற கட்ட. சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னீங்களே, தப்பா ஆரம்பிக்கலாம். அது வந்து May 28க்கு ஆரம்பிக்கலாம். ஓ, இன்றைக்கு 26, நாளை மறுநாளை. நோ, இது வந்து ஏப்ரல் 26. நான் சொல்றது May 28. ஒற்று மாசம். அச்சோ, அதுவரை என்றது
இப்ப என்ன கதியோ அதே கதி தான். சாரி, எச்சில் தெரிச்சிட்டது. Oh, it's all right. மிஸ்டர் தென்னாலி, நான் என் ஃபேமிலியோட 1 month வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் போறேன். நான் 27th வந்துருவேன். 28th உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். ஓகே? ஐயோ, டாக்டர், போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ். அவங்க லீவ்ல போகல. அது மிஸ்டர் தென்னாலி, டாக்டர்ஸுக்கும் சம் எசென்ஷியல் சர்வீசஸ் இருக்குல்ல? ஐ மீன், எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு. வீட்ல வைஃப் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்காக நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? ஓமாம், என்றாலும் என்றது டாக்டர். கோர்ட்ல இருந்து கையெடு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்க கிட்ட வரீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க யார்கிட்ட போறது? ஐயோ டாக்டர், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பிறகு என்ற கதி. காலம் பூரா ஒன்ன மாதிரி பேஷன்ஸே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் ஒன்ற கதி என்ற கதி. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் இந்த வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட கொடைக்கானல் போகாம உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதானே? சரி, நாங்க கொடைக்கானல் போறதுக்காக மதுரைக்கு எடுத்த ஃப்ளைட் டிக்கெட், பஞ்சபூதம் கொடுத்த மாத்திரையோட இதை என் குப்பையில போட்டுடலாமா? போடலாம். எடு. நீயே போட்டுரு. அந்த கண்டி கதிராம careful, careful. Okay, okay, போங்க. It's all right. நான் போட்டு It's all right. It's all right. It's all right. It's all right. போங்க. போன் வருது. வரல, போகுது. ஏய் விடு. ஹலோ, டாக்டர் கைலாசன்ற இடம் தான். நான் டாக்டர் கைலாசன்ற பேஷண்ட். அதுக்கு ஹலோ, நான் இங்க ஒரு பேஷண்டா இருக்கேன். பேஷண்ட பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, அப்புறமா வாங்க. ஓகே, அதர்வைஸ் யூ கேன் வெயிட். ஓகே ஓகே, போங்க. போங்க போங்க. வர வேண்டாம், போங்க. அண்ணே, யாரது? அண்ணே, அண்ணே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை. டாக்ஸி! அம்மா, அம்மா, அம்மா. என்னடா இது? சினிமா போயிட்டு போன? அட போமா, அது ஒரு பேய் படம். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சு ஆட்டுது. அந்த பொண்ணு இழிக்கிறதும் அந்த நாக்க கொலை நடக்குது. நான் பாதியிலே வந்துட்டேன். நல்ல புள்ளடா நீ. உலகத்துல எதுக்குமே பயப்படாத உனக்கு எப்படிதான் அந்த பேய் பயம் பிடிச்சதோ தெரியலையே. இத கேளு, இந்த படத்தை பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி வந்துட்டேன். தியேட்டர் விட்டு வெளியே வந்தா ஒரே இருட்டு, யாரையுமே காணோம். நான் மாத்திரம் தான் இருக்கேன். பார்த்தவன சினிமா பார்த்துட்டு இருக்கானே. சரி பரவாயில்ல, இருட்டிலே தைரியமா நடந்து போயிடுவோம் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தா திடீர்னு யாரோ என்ன அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுற மாதிரி கேட்டுது. தைரியமா தெரியும் பார்த்தேன், யாரையுமே காணோம். வெறும் பிரம்மையா இருக்கும். அதே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு தூங்கு. ஏண்டா? வேணாம், நான் ஃப்ரெண்டு வீட்டுல சாப்பிட்டேன். குட் நைட். குட் நைட். அண்ணே, 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 படிக்கிறியா? பயந்தாங்கொல்லி.
இது பேசாதே. அண்ணா பயப்படாத, நான் உன் தம்பிதான். தம்பியா? என்ன இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு? இது என்ன கனவா, பயமா, பிரம்மையா? ஐயோ, இது நிஜமா? நிஜம்தான். நான் உன் தம்பி. என்ன கொன்னுட்டாங்க. ஆவியா வந்திருக்கேன். ஆவியா? ஆவியாரே, ஹலோ, நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒரு ராம இருக்கான், பேரு கோதன் ராம. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, எனக்கு தம்பியா கிடையாது. ஐயோ, கொஞ்சம் நில்லுன்னு. அப்பா சாகுற வரைக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறதே தெரியாது. அப்பா சாகும்போது தான் உண்மையை சொல்லிட்டு போனாரு. பயப்படாதுன்னு, நான் சத்தியமா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ அம்மா கிட்ட போய் நாம 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க தானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வா. அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்களேன். நான் ஆவியா வந்திருக்கிற அம்மாவுக்கு தெரிய வேணாம். அப்பா செத்ததும் அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன? சரி. ஹலோ ஹலோ, இப்ப நான் போலாமா? பயந்தாங்குள்ளி. சரி, சீக்கிரமா போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா அம்மா, ஐயோ அம்மா. என்னடா இன்னும் நீ தூங்கலையா? ஐயோ, தூக்கம் வரலையே. ஆவிதானே வருது. என்னது? இல்ல, தூக்கம் வராம இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது வாய் வழியா கொட்டாய் வருதுன்னு சொன்னேன். எனக்கு இப்ப ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சாகணும். என்ன? நான் உனக்கு ஒரே பிள்ளை தானே? ஏ, நீ என் பிள்ளைதான். ஐயோ, அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. நான் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா, இல்ல உனக்கு பிறந்த ரெட்ட குழந்தைகள்ல நான் ஒருத்தன? ராமு, உனக்கு இது எப்படி தெரியும்? அப்படின்னு? ஆமாப்பா, என் ரெட்ட பிள்ளைகள ஒருத்தன் தான் நீ. உங்க அப்பா இன்னொருத்தியோட வாழ்ந்ததால அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன். அவர் பிரிஞ்சு போகும்போது ரெட்ட பிள்ளைகள ஒரு பிள்ளையை தான் வளர்க்கறதா சொல்லி எடுத்துட்டு போனார். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட மறைச்சேன்னா, உனக்கு உன் தம்பியை பார்க்கணும்னு ஆசை வந்து உங்க அப்பாவோட தொடர்பு ஏற்பட்டு என்னை விட்டு நீ விலகி போயிடுவியோன்னு பயந்தேன். உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டுமாவது எனக்கே சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ராமு, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பாவை பாத்தியா, இல்ல உன் தம்பியை பாத்தியா? இல்ல, அவங்க எல்லாம் நான் எப்படி பார்க்க போறேன்? யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அதை நான் நம்பல, அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு சகோதரர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. யாரோ என்ன அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுற மாதிரி கேக்குது. இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் ரெட்டையா பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும். நான் புஸ்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கேன். அதனாலதான் உன்னை கேட்டேன். ஐயா, நீ என்னமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? இதெல்லாம் தெரிஞ்சனால உங்ககிட்ட இருக்கிற அன்பு எனக்கு குறைஞ்சிருவா போது. நீ போய் படு. தூங்க. குட் நைட். தம்பி, ஹலோ. இருக்க சொல்லு. இது வேற சொல்லணுமா? அதான் கதவெல்லாம் தன்னால அடிச்சுக்குதே. அடே, சாரி சார், தம்பி சார். அடேன்னு கூப்பிடேன். அடேன்னு ரொம்ப அடக்கமான பிள்ளை, ஆனா கண்ணுக்கு தான் தெரியல. நான் அம்மா கிட்ட கேட்டேன், நாம 2 பேரும் ரெட்ட பிள்ளைங்க தானே? நான் அண்ணன், நீ தம்பி. நீ நேரையே வந்திருக்கலாமே, எதுக்கு அப்படி ஆவியெல்லாம் வந்து பயமுறுத்துற? எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். என்ன கதற மலையில இருந்து புடிச்சு தள்ளி விட்டுட்டானுங்க பாவி பசங்க. அண்ணே, நிறைவேறாத ஆசையோட செத்தா ஆவியா அலைவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பிய. அதான் அலையிற. என்னையும் அப்பாவையும் கொன்னுபிட்டு அந்த பாவி பசங்க எல்லா சொத்தையும் அனுபவிக்கிறாங்க. அவங்க எல்லாம் தண்டிச்சு நீயும் அம்மாவும் அந்த சொத்தையெல்லாம் அனுபவிக்கணும். ஆமா, அட பாவி பசங்களா, அவங்க நான் கவனிச்சுக்கிறேன். தம்பி, உன் குரலை மட்டும் நான் கேட்கிறேன்.
உன்னை பார்க்க முடியாதா? அண்ணே, ஆவி உண்டுன்னு முழு மனசோட நம்பி என்ன பார்க்கணும்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணி கண்ணை திறந்து பாரு. உன் கண்ணுக்கு மட்டும் நான் தெரியுவேன். தம்பி, நான் ஆவி உண்டுன்னு நம்புறேன். நீ என் கண்ணுக்கு தெரியணும், நான் உன்னை பார்க்கணும். தம்பி, நீ என் கண்ணுக்கு தெரியணும், நான் உன்னை பார்க்கணும். என்ன மாதிரியா இருக்க? ஆனா கொஞ்சம் அசடு மாதிரி இருக்க. மாதிரி இல்ல, அசல் அதேதான். அப்பாவோட அடிக்கடி சொல்லுவாரு அசடு அசடுன்னு. ஆனா அண்ணே, நீ ஹீரோ மாதிரி. மாதிரி என்ன, ஹீரோவே தான். என்ன எஸ்டேட்டுக்கு அப்ப போலாம் போலாம். ஆனா ஒரு சிக்கல், அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லி தான் சமாளிக்கணும். அம்மா என்ன தனியா போறதுக்கு அனுமதிக்காது. ஆனா அது வரைக்கும் நீ எங்க தங்க போற? நான் எங்க தங்குவேன்? ஏதாவது புளிய மரம் முருங்கை மரம், அதான் எனக்கு வசதி. அந்த புளிய மரத்துல எல்லாம் தங்கும் போது பேய் பிசாசம் கிட்ட மாட்டிக்காத, ஜாக்கிரதையா இரு. என்ன இப்ப நீதான் ஆட்டம் பேசுற. அண்ணா வரேன். ஏய் ராமு, நாங்க சீரியஸா பேச வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல என்ன தலை வண்டி கிடக்கு? தம்பி, சினிமாவில சோக காட்சி கூடி போயிருச்சுன்னா அதை மறக்கடிக்க ஊடாயில பஃபூனை விடுவாங்க, சண்டை காட்சி விடுவாங்க, கவர்ச்சி நடனம் விடுவாங்க. அத மாதிரி நீங்க சொல்றத கேட்டு அம்மா சோகமாயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் பக்கவாத்தியா. ஏய், நாங்களும் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ உள்ள போ. அவனையும் வச்சுக்கிட்டு பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல பேசவே வேண்டாம். மம்மி, உங்க உடல்நிலையை கருதி ஃபேக்டரி நிர்வாகத்தை நாங்க 3 பேருமே பாத்துக்கலாம்னு நினைக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் நீங்க தானே பாத்துக்கணும். ராமு, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நாங்க எதை பத்தி கேக்குறோம், நீங்க யார்கிட்ட போய் முடிவு கேக்குறீங்க? உங்க மாதிரி அவனும் எனக்கு புள்ளதானே. அப்போ அவன் சொல்ற முடிவுபடிதான் நடக்க போறீங்களா? இந்த வீட்டுல இது வரைக்கும் அவன் எடுத்த முடிவு சரியா தானே இருந்தது. இந்த விஷயத்திலயும் அவன் முடிவுபடியே நடக்கலாமே. ராமு, என்னப்ப யோசிக்கிற? நிர்வாகத்தை கொடுத்துடலாமா? ராமுவே சொல்லிட்டான், அப்புறம் என்ன? பூரா கேளுங்கடா. அந்த நிர்வாகத்துல நானும் உங்க கூட இருப்பேன். ஏய், நீ யாரா எங்க கூட இருக்க? கேட்டு பேசுறான் முண்டா. அங்க நான் சொல்றபடி காட்டுதான் நீங்க நடக்கிறீங்க. அதுக்கு சம்மதம் தான் நிர்வாகத்தை கையில கொடுக்க சொல்றேன். கேட்டியாமா? இப்போது இவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? இவன் இந்த அளவுக்கு வந்துருவான்னு தெரிஞ்சுதா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இவன் விஷம் கொடுக்க கட் பண்ணிட்டே இருந்தேன். ஏமா, தாயும் பிள்ளைகளும் பேசுற இடத்துல இந்த பையலுக்கு என்ன வேலை? அக்கா, தாய்கிட்ட பிள்ளைங்க சுயமா வந்து பேசிருந்தாங்கன்னா நான் ஊடால பூந்திருக்க மாட்டேன். இவனுங்களுக்கு தான் சொந்த புத்தியே கிடையாது. எவனோ எங்க இருந்தோ சாவி கொடுக்கறான், அவனோட யோக்கியதை புரிஞ்சுக்காம இந்த பையல ஆட்டம் போடுறாங்க. டேய், எவனோ சாவி கொடுக்கறான்னு ஏக வசனத்துல சொன்னியே, நீ யாரை குறிப்பிட்டு சொன்ன? வாங்க, நீ இப்ப யார சொன்னதா நினைக்கிற? ஏன் வீட்டுக்காரர் சொன்னதா நான் நினைக்கிறேன். நினைச்சுக்க. டேய், உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? உங்களுக்கு எல்லாம் முடிவா ஒண்ணு சொல்றேன். ராமு உங்க கூட சேர்த்துக்கிறதா இருந்தா நிர்வாகத்தை இப்பவே உங்ககிட்ட ஒப்படைக்க தயார். அது ஒரு காலம் நடக்காது. அப்ப நானும் நிர்வாகத்தை மாத்திக்க முடியாது. முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது மம்மி. ஏண்டா? இது பாட்டன் சொத்து, சட்டப்படி பேரவங்களுக்கு தான் சொந்தம். இவனே என் புள்ளதாண்டா, இவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துதான் ஆகணும். சந்திரா, உங்க அம்மா வேணா இவனை புள்ளையா ஏத்துக்கலாம், ஆனா சட்டப்படி இந்த சொத்துல சல்லி காசு கூட கொடுக்க இவங்களுக்கு உரிமை இல்ல. கேட்டியாடி என் மகளை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டாரு உன் வீட்டுக்காரர். இப்போ சட்டத்துல இடமில்லைங்கிறத உனக்கு சொல்ற மாதிரி இவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. இதுக்கு பேரு தாண்டி தூண்டுதல். இந்த விஷயத்தை அத்தான் சொல்லிதான் நாங்க புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பாட்டம் சொத்து பேரங்களுக்கு தான்றது பாட்டி காலத்து பழமொழி. அது மட்டும் இல்ல, நாங்க மைனரா இருந்ததுனால தாத்தா நிர்வாகத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சாரு. இந்த சொத்துக்கு நீங்க வெறும் பவர் ஏஜென்ட் தான். நாளைக்கே கோர்ட்ல இருந்து ஒரு ரிசீவரை வச்சா இத்தனை வருஷமா ஃபேக்டரியில இருந்து வந்த லாப நஷ்ட கணக்க நயா பைசா உள்பட காட்டியாகணும். ஒரு அனாதை எடுத்து வளர்த்த செலவை
கோர்ட்டு ஏத்துக்காது, நாங்களும் ஏத்துக்க மாட்டோம். இப்ப சொல்றோம், இந்த நிமிஷத்துல இருந்து ஃபேக்டரி நிர்வாகத்தை நாங்க எடுத்துக்க போறோம். ஃபேக்டரி என்ன, இந்த வீட்டு நிர்வாகத்தையே நாங்க எடுத்துக்கிறோம். இதுக்கு உரிமை இல்லாத எந்த பயலுக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. எதுக்குடா உரிமை இல்லாத? எங்க தாத்தாவுக்கு பேரங்கிற உரிமை இல்லாத. அப்ப இவனை என் புள்ளைன்னு ஒத்துக்கிறீங்க? வளர்ப்பு பிள்ளை, அதை சொல்லிக்கிட்டு சொத்துல சொந்தம் கொண்டாட முடியாது. சொத்த விடுங்கடா நாய்ங்களா. நான் பெறாம பெத்த இவன் தான்டா என் புள்ள. அத சொல்லிக்கிட்டு இனிமே இவன் இங்க இருக்க கூடாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சொத்துக்காக அம்மாவை என்னென்ன வார்த்தை பேசிக்கிட்டேன். என்னடா பெரிய சொத்து, அறுதலி பயிலோடா. தாத்தா சொத்தாம்ல, தாத்தா சொத்து. இந்த அம்மா இல்லன்னா இந்த சொத்துக்கு நீங்க வாரிசு ஆயிருப்பீங்களாடா. சரி, இப்ப 3 பேரை அடிச்சு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனேன்னா யாருக்கு நான் போய் சேர சொத்து? பொறுக்கி பயலுடா. விக்டரி வேதாச்சலம் முதலியாரோட பேர பிள்ளைங்களை திட்டவோ அடிக்கவோ உனக்கு உரிமை கிடையாது. அந்த வார்த்தைக்கு நீ உண்மையிலேயே மதிப்பு கொடுக்கறதா இருந்தா இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போயிடு. அம்மா என்ன நீங்க என்ன என்னம்மா அது? நீ நான் அம்மா, நான் அம்மா வெளியே போன. வெளியே போடா. அம்மா, நான் உங்களை விட்டுட்டு எப்படிம்மா வெளியே போவேன்? பெத்த பிள்ளைங்களே சொத்து தான் பெருசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு மட்டும் ஏன்டா என் மேல இவ்வளவு பாசம்? தெரியலையே. வெளியே போ. நான் சொன்ன பேச்ச கேட்பவே மாட்டியா? கேப்ப. அப்ப வெளியே போ. போடா போடா போடா. அம்மா, போயிருவேன். வாங்க, கோவெல்லாம் தனிச்சிருச்சுங்களா? கிட்டாப்பா மூஞ்சில முழிக்க மாட்டேன், விவாகரத்து பண்ணிடுவேன்னு தவ்வினிய. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கிய? அன்னைக்கு ஏதோ ஏமாந்த ஆத்திரத்துல அப்படி எல்லாம் பேசிட்டேன். சாம், நான் உங்களை சாமா நினைச்சுதான் காதலிச்சேன், பழகுனேன். அது உண்மை. நீங்க இங்க சாமாவே இருந்துருங்க. வேணுவா வேண்டாம், நாம சந்தோஷமா இருக்கலாம். அங்கே இப்ப என்ன சொல்ற நீ? உங்க அப்பா மாதிரி என்னையும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்றியா? ஏண்டி, நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்த வண்டி. நம்ம பண்பாடு என்ன? பொண்டாட்டிங்கிறவ எப்பவுமே புருஷனை விட ஒரு படி கீழே இறங்கித்தான் இருக்கணும். என் கூட வாழணும்னா என் வீட்டுக்கு தான் வரணும். என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா அமையறத பாக்குறதுக்கு தான் நான் இங்க தங்கி இருக்கேன். இன்னும் 1 வாரத்துல போயிடுவேன். என் கூட வர்றதும் வராததும் ஓ இஷ்டம், சொல்லிவிட்டேன். அம்பிடுதான். எங்க இருந்தா என்னங்க, இங்க உங்களுக்கு என்ன வசதி குறைச்சல்? ஏசி, அட்டாச் பாத்ரூம், சோஃபா, குஷன் பெட். இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லையாடி. சொந்தம் இல்லாத இடத்துல இருந்தா எனக்கு வீரமே வராதே. கிராமத்துக்கு வா. ஆஹா, ராத்திரியில காத்தடிக்கும் போது கைத்து கட்டில எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு அதுல நானு நீ படுத்துக்கிட்டு மேல நிலாவை நீ பார்க்க, கீழே நிலா மாதிரி ஓ முகத்தை நான் பார்க்க. அட அட அட, என்ன கைத்து கட்டில் கயிறு கொஞ்சம் அழுத்தம். ஆனா அந்த அழுத்தலையும் ஒரு சுகம் இருக்குடி. உனக்கு என்ன தெரியும்? எளவு ஏசிய போட்டா குளிர்ல இல்ல ஒட்டிக்கு போகுது. போத்திக்கிட்டா என்ன வரு? தூக்குதான் வரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த குடிசைக்கு நான் வரமாட்டேன். குடிசியா? இப்பதான் ஓடுன பொசுக்கு இறங்கி குடிச்சுட்டு வந்துட்டு. சரி, ஓட்டு விடுதான், அங்க நான் வரமாட்டேன். ஏ பின்ன என்னங்க, வெட்ட வெளியில கட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு நினைச்சாலே கொமட்டுது. கொமட்டுதா? கொமட்டுதா? கொமட்டப்படாத எப்படி? ஏண்டி பட்டிக்காட்டு நாயே, வாங்க. என்னங்க, பணத்தை யார் எடுத்ததுன்னு அம்மா கேட்டதும் ஏண்டி உண்மையை சொன்னேன்? அவங்க மந்திரவாதியை கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து உண்மையை சொல்லிட்டேன். என்ன நீ ஏமாத்தினதுக்கு உனக்கு படிப்படியா நான் தண்டனை தரப்போறேன். நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா அனுபவிக்கிறேன். அதை நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்ப நீ என் கூட வா. எங்க? எங்க எல்லாம் கேட்க கூடாது, சொல்றபடி செய். வா. படிங்க. வா. இவ யாருன்னு பாக்குறீங்களா? தேசம் போட்டு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட சதிகாரி வள்ளி. ஏய், இவதான் என் உண்மையான மனைவி. உங்களுக்கு எத்தனை உண்மையான மனைவிங்க இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த உண்மையான மனைவிங்க கிட்ட இல்லாத ஒரு பெருமை என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதான் இந்த தாலி. சரியான திமிரு பிடிச்சவ போல இருக்க. அவ திமிர அடக்கத்தான் இங்க கூட்டு வந்திருக்கேன். இந்த வீட்டு வேலைக்காரியை என்னையோட நிறுத்திரு. இனிமே இவ இங்க வேலை செய்வா. ஓகே?
மிஸ்டர் பழனியப்பன் தன் சம்சாரத்தை ஒரு ஆசநாயகி வீட்டுல வேலை செய்ய வச்சாருங்கிற பழியும் பாவமும் உங்களுக்கு தான் வரும், எனக்கு இல்ல. என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். என்னடி சொன்ன? நான் உங்க பொண்டாட்டி, நீங்க அடிக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இதே மாதிரி அவளை 2 தடவை நீங்க அடிச்சு பாருங்க, சரிதான் போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. சும்மா எதுக்கு கைய நீட்டுறீங்க? அவ சொல்றதும் நியாயம் தானே, எனக்கு என்ன உரிமை இருக்கு? அது அப்புறம் பேசிக்கலாம். துரை, இவளை கூட்டிட்டு போய் வீட்டு வேலை செய்ய சொல்லு. என்னண்ணே, அண்ணிய சரி பண்ணிட்டியா? ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், பாதி படிஞ்சிருக்கா. சரி, உன் கதை எப்படி இருக்கு? இப்ப எவ்வளவு திருந்துட்டாருண்ணே, என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காரு. மத்தியானம் 2 பேருமே ஹோட்டலுக்கு போனோம், சினிமா பார்த்தோம், பீச்சுக்கு கூட போனோம்னே. அப்படியா? நீ சந்தோஷமா இருந்தா சரிம்மா. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், அது நிஜமா பொய்யான்னு தெரியல. என்ன? பழனி லலிதான்னு ஏதோ பொண்ணு கூட தொடர்பு வச்சிட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அது முன்ன இருந்திருக்கலாம்ண்ணே, இப்ப இல்ல. இல்லையே. சரி, நீ சந்தோஷமா இருந்தா சரி, நான் போய் பூனை கிட்ட பாத்துட்டு வந்துடுறேன். வள்ளி, உன் நிலைமைய பார்த்தா எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. கட்டின பொண்டாட்டிய மதிக்காதவன் ஒரு மனுஷனா? வாய மூடு. அவரை பத்தி பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? அடி பைத்தியக்காரி, உன் புருஷன் உன்னை இந்த நிலைமையில வச்சிருக்கும் போதே இவ்வளவு மரியாதை கொடுக்கறியே. இத பாரு, பதிலுக்கு பதில் அவனை பழி வாங்கு, நீயும் சந்தோஷமா இரு. அதுக்கு நான் நல்ல வழி சொல்லித்தரேன். சிட்டு போல எவ்வளவு அழகா இருக்கு. திமிரு பிடிச்ச நாய. என்ன என்ன என்னங்க கலாட்டா? ஒண்ணு இல்ல, துணியை நல்லா பிழிஞ்சு காய போடுறேன்னு சொன்ன. நீ யாரா மாமா பைய என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஆத்திரம் தாங்க அடிச்சிட்டேன். பையனே, என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல, இவ்வளவு அசிங்கமா பேசினா யாருக்கு தான் கோவம் வராது. அடிய பத்தினி, எந்திரடி. இங்க சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யல, யார் ஒண்ணு அடிச்சாலும் ஏன்னு கேட்க மாட்டேன். பாத்தறேன். வேலு சார், வேலு சார், நெசமாவா? பள்ளியுட்டி, நீ சந்தோஷமா இருக்கேன்னு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டியாமா?